ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரொம்பவே அற்புதமான தீபாவளி ஸ்வீட் செய்ய போகிறோம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான இந்த ஸ்வீட் இது என்னன்னு பார்க்குறீங்களா? அதிரசம். நாங்கள் இதை கஜாயான்னு சொல்லுவோம் பெங்களூரில், நம்ம தமிழில் அதிரசம் சொல்லுவாங்க. இதே மாதிரி நாங்கள் பணியாரம்னு சொல்லுவோம், இதை ஸ்வீட் பணியாரம்னுட்டு. நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த அதிரசத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே நாளில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசம் செய்கிறதுக்காக 1 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோம். இப்போ இந்த அரிசி பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னுட்டு. நீங்கள் கடையில் கேட்குறப்போ மாவு பச்சரிசின்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா அதிரசம் செய்கிறதுக்கு பச்சரிசி கொடுங்கன்னு சொல்லுங்கள், அதே மாதிரி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் இந்த அரிசியை முழுசாக போட்டுட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி, நார்மல் தண்ணி ஊற்றி இதை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஊறுறதுக்கு முன்னே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம்னா நம்ம க்ளீனாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி இந்த அரிசியை நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 3லேருந்து 4 முறை இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தோம்னாவே அரிசி சுத்தமாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஊற வைக்கிறதுன்னு சொல்கிறோம் வாங்க. இப்போ இந்த அரிசியை 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி வந்திருக்குன்னுட்டு. இப்போ இந்த அரிசியை ஊற வைக்கணும். அதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோன்னா, அரிசி இருக்குதுல்ல, அரிசிக்கு மேலே 1 இன்ச் வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அரிசியெல்லாம் இந்த மாதிரி உள்ள தள்ளி விட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் அந்த அரிசி ஊறி வரணும். ஆனால் நம்ம இன்றைக்கி அப்படி செய்ய போகிறதில்ல. வெறும் 3 மணி நேரம் அந்த அரிசி ஊறினாவே போதும். ரொம்பவே சூப்பரான அதிரசம் ரெடியாகி வரும். காலையில் அரிசி ஊற வச்சா போதும், மத்தியானத்துக்குள்ளே உங்கள் கையில் அதிரசம் ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் 3 மணி நேரத்துக்கு. இந்த அரிசி 3 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். நம்ம எடுத்து பார்க்குறப்பே தெரியும் எந்த மாதிரி ஊறி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு ஊறினாவே போதும். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வடித்து எடுத்த அரிசியை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டதுக்கப்புறம் முழுசாக பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபேன் போட்டு விட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆறி வந்தாவே கரெக்டாக பதம் வந்துடும். இது கரெக்டான பதத்தில் நல்லா ஆறி வரும். அந்த தண்ணியெல்லாம் அந்த துணி அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ கரெக்டான பதம் எந்த மாதிரி இருக்கணுன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அரிசி 15 நிமிஷமாக ஃபேன் காற்றுல ஆறி வந்துட்டுருக்கு. கரெக்டான பதத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுறப்போ நமக்கு கையில் அரிசி ஒட்டி வருது. ஆனால் அரிசியில் தண்ணி இல்லை, அரிசி ஈரப்பதம் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரிசி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோம். இதில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி முழுசாக போட வேண்டாம், மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ மூடி போட்டுட்டு நம்ம அரைக்க போயிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இருக்கிற மாதிரியே அப்படியே அரைங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். கையில் தொட்டு பார்க்குறப்பவே தெரியும், ரொம்ப தரித்தரியாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சாவே போதும். இதை நம்ம ஜலிக்கணும் இந்த மாவெல்லாம். ஏன்னா ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த மாவு. அதனால தான் இந்த மாதிரி ஜலிக்க சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இருந்தாலும் சரி, ஜல்லடை இருந்தாலும் சரி, எதிலாச்சும் ஒன்றத்தில் போட்டு நல்லா ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு முறை மிக்சியில் போட்டு அரைக்கிற மாவை 2 பேட்சை பிரித்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஜலிச்சதுக்கப்புறம் ரொம்ப நொய் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துருச்சு. இதை திரும்பவும் நம்ம அரிசி போட்டு அரைக்கிறோம்ல, அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை. இப்போ மீதி இருக்கிற மாவும் இதே மாதிரி போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு முறை ஜலிக்கிறப்போ இந்த மாதிரி நொய் வரும். அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற அரிசியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜலிச்சதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஈரப்பதம் ஆறி போயிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த மாவு நல்லா ஈரமாகவே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ அடுத்ததாக மீதி இருக்கிற அரிசியெல்லாம் இதே மாதிரி மாவாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க.
நம்ம எடுத்திருந்த அரிசியை நல்லா அரைச்சு ஜலிச்சு எடுத்துட்டோம். இப்போ கடைசியா கொஞ்சமா நொய் இருக்கு. இந்த நொய்யில ஒரு 6 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம சுக்கு கூட போட்டுக்கலாம். உங்ககிட்ட சுக்கு இருந்தா கூட போடுங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா. அது மாரி போட்டு அரைச்சு எடுத்து, அதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த கடைசி அந்த நொய் மாவுல போட்டு அரைச்சு எடுக்கிறப்ப, அந்த ஏலக்காவும் நல்லா நைஸாகி வந்துரும். அதுக்கப்புறம் இந்த மாரி ஜல்லடை புடிச்சு எடுத்தோம்னாக்கா, அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு ஏலக்காய் வேண்டானாலே ஸ்கிப் பண்ணுங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ் தான் அது. இப்போ இந்த மாவு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுங்க. அதே மாரி திரும்பவும் இந்த மாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ஈரப்பதம் போகாம இருக்கிறதுக்காக. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெல்லம் பாகு ரெடி பண்ணோம். அதுக்காக ஒரு 750 கிராம் வெல்லம் எடுத்திருக்கோம். நம்ம எந்த வெல்லம் வேணா எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பமே. நல்ல வெல்லமா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அச்சு வெல்லம் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா பொடிசா உடைச்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா கத்தி வச்சு நல்லா நைஸாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா கட் பண்ணி எடுத்து போட்டோம்னா நமக்கு ஒரே மாதிரி எல்லாம் மெல்ட் ஆகி வரும் அந்த வெல்லமெல்லாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம கட் பண்ணுறோம். உங்களுக்கு கட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக நல்லா உடைச்சி கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற 1 கிலோ அரிசிக்கு 750 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் சீவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நம்ம அரிசி வந்து இதே பவுலில் ஃபுல்லாக எடுத்திருந்தோம். இப்போ அதே பவுலில் பார்த்தீங்களான்னா தெரியும் நம்ம எவ்வளோ வெல்லம் எடுத்துருக்கோம். 3/4 அளவுக்கு எடுத்திருக்கோம். உங்களுக்கு வெயிட் லெவலில் தெரியலனா கூட நீங்கள் எந்த இதில் அரிசி போடுறீங்களோ அதில் 3/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது பாகம் ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் போட்டுக்கலாம் வெல்லத்தை. அது கூடவே ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கலாம். 100 ml கரெக்டாக இருக்கும். அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு பாகம் ரெடி பண்ணலாம் வாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைஞ்சி வர வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது இப்படியே கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதி வந்தால் கரெக்டான பதம் ரெடியாகி வரும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் எடுத்து விடுறப்போ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. தண்ணி மாதிரி கரைஞ்சி போகுது பாருங்கள், உருண்டை கூடாமல். இந்த மாதிரி வந்ததுன்னா இது ரெடி ஆகலன்னு அர்த்தம். இப்போ இது இப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி வந்துகிட்டே இருக்கட்டும். கரெக்டான பதத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த அதிரசம் செய்கிறதுலே முக்கியமான வேலை இந்த பாகு எடுக்கிறது தானே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோவை நல்லா முழுசாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாகு எடுங்க. பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த பாகு கொதி வர ஆரம்பித்து 7 நிமிஷம் ஆயிருக்கு. அது ஸ்மெல்லு வருது பாருங்கள். அப்படியே நமக்கு அந்த ஸ்மெல்லு ஒரு பாகோட பதம் அந்த ஸ்மெல்லு வரும் நம்மளுக்கு. கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்குன்னுட்டு. இந்த மாதிரி வர்ற சமயத்தில் திரும்பவும் நம்ம தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். நம்ம முன்னாடியே ஒரு கப்பில் தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். இந்த மாதிரி எடுத்து விடுறப்போ, இந்த பாகு எடுத்து தண்ணியில் விடுறப்போ ஸ்டவ் வந்து ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து உருண்டை கூட்டி பாருங்கள். உருண்டை கூடி வரும். இந்த மாதிரி கையில் எடுத்தால் கையில் ஒட்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். ரொம்ப ஆடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும், ஒட்டாத மாதிரியும் இருக்கணும். அது மாதிரி ஒரு பதத்தில் இது ரெடி ஆயிடுச்சுனாவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப முதிர்பாக்கம் ஆகிட்டாலும் உங்களுக்கு அதிரசம் நல்லா வராமல் போயிடும், கெட்டியாகிடும். இளம்பாக்கமாக இருந்தாலே உங்களுக்கு அதிரசம் பிரிஞ்சு போயிடும். ஒரு மீடியமான பதத்தில் ரெடி ஆனவே போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அந்த மாவுலேருந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக எடுத்து வச்சுக்கிறோன்னா, நம்ம அந்த வெல்லம் பாகு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு வேளை வெல்லம் பாகு அதிகமாகிடுச்சானாலே சரி, கம்மியாகிடுச்சுனா சரி, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாகை ஊற்றிட்டு அப்படியே இந்த மாவில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த பாகம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே டைம் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது நல்லது. நம்ம எதுக்காக அரிசி மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம்னா, அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஒரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கெட்டியாக வர மாதிரி இருந்தாலும் இருக்கிற பாகு அந்த மாவுக்கு சரியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் டீல் ஆகிற மாதிரி இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் டீலாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்பவே தெரியும் நமக்கு கரெக்டான பதம் வந்துட்டுருக்கான்ட்டு. கொஞ்சம் இன்னும் ரொம்ப டீலாக தான் இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியுது டீலாக தான் இருக்குது. நம்ம சேர்த்துருக்கிற அளவு இது கரெக்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற மாவையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம. ஏன்னா நம்ம எடுத்திருந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ முழுசாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த பாகு சூடாக இருக்கிறப்பவே நம்ம இந்த மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மீதி இருக்கிற மாவெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எடுத்திருந்த 1 கிலோ அரிசிக்கு 750 கிராம் வெல்லம் எடுத்து 100 ml தண்ணி ஊற்றி வெல்லம் பாகு ரெடி பண்ணி நம்ம அதிரசம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டான பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தில் நமக்கு இந்த மாவு ரெடியாகி வந்திருக்குன்னுட்டு.
இதுவே இன்னும் கொஞ்சம் டீலாக இருக்குன்னாக்கா நமக்கு ஒரு நாள் வச்சு தான் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்ததுனாக்கா நீங்கள் 2 மணி நேரம் வச்சாவே போதும், அதிரசம் செஞ்சிடலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்தாவே அதிரசம் சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து பிடிக்கிறப்ப பாருங்கள் கையில் ஒட்டுது இல்லையா? இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும்னா ஒரு 2 ஹவர் வச்சாவே போதும். நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இல்லை ஃபேன் காற்றுல கூட வைங்க. கொஞ்சம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் எடுத்து அதிரசம் செஞ்சோம்னா பர்ஃபெக்டான விதத்தில் அதிரசம் ரெடியாகி வரும். இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இல்லைனா நெய் கூட போட்டுக்கலாம். எதுக்காக போடுறோம்னா மேலே வந்து அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஆயில் போட்டு விட்டுறோம். இல்லைனா நெய் கூட போடலாம், உங்களோட விருப்பம் தான் அது. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இது இப்படியே ஒரு 2 மணி நேரம் ஆறி வரட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அதிரசம் மாவு 2 மணி நேரமாக நல்லா சில்லுன்னு ஆறி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு போனால் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு அந்த திக்னஸ் இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் கெட்டியாக இருக்கும், ஒரு பக்கம் டீலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாக்கா போதும். இப்போ இந்த மாதிரி மேலே தட்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் தொடச்சிக்கலாம் கையில். இந்த மாதிரி ஆயில் டச் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான சைஸில் உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நல்லா உருண்டை கூடுற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி சைஸில் நம்ம உருண்டை எடுத்துருக்கோன்ட்டு. இப்போ இதை நம்ம தட்டுறதுக்காக ஒரு கவர் வச்சுருக்கோம். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லை வாழையில இருந்தால் வாழையில கூட எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லை ஆயில் பாக்கெட் இருக்குல்ல, அந்த கவர் இருந்தால் கூட போதும், அது கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி தின்னான ஒரு கவர் இருந்தது, அது எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு அப்படியே அந்த கவர் இது மாதிரி ஒரு ½ ஹவர் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி முழுசாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது, ½ ஹவர் அளவுக்கு. இப்போ நான் எடுத்து ஃபோல்ட் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி ½ ஹவர் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி தட்டு இருந்தால் போதும் சின்னதாக. அதை வச்சு இந்த மாதிரி மேலாக லேசாக இப்படி சுற்றி விட்டாவே போதும். நல்லா ஷேப் வந்துச்சு பாருங்கள், ரவுண்டான ஷேப்பில். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான ஒரு அதிரசம் ஷேப் ரெடி பண்ணிட்டோம். நம்ம கையில் தட்டினா கூட கையில் ஒட்டும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி கவர் போட்டு தட்டுறப்போ பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஆயில் சூடு வச்சுருக்கேன். ஆயில் சூடேறி வந்ததும் இதை போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் வாங்க. ஒரு அடிகனமான கடாயில் 1 லிட்டர் ஆயில் சூடு வச்சுருக்கோம். இது சூடேறி வரட்டும். நம்ம எடுத்துருக்கிறது 1 கிலோ அரிசின்றதுனால 1 லிட்டர் ஆயில் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது சூடேறி வரட்டும். இப்போ இந்த ஆயில் மிதமான சூடாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு கொஞ்சோண்டு அதிரசம் மாவு எடுத்து இதில் விடுவோம். விட்டதுக்கப்புறம் பாருங்கள், அது கரெக்டாக கொதி வந்து மேலே வருதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி வந்ததுனா தான் கரெக்டான சூடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், லைட்டாக டச் பண்ணி விட்ட உடனே அப்படியே மேலே வந்துருச்சு. இல்லைனாக்கா பிரிஞ்சு போயிருக்கும் உள்ளவே. நம்ம கரெக்டான பதம் இருக்குன்றது செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பார்க்குறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு வந்து அதிரசம் கரெக்டாக வரும். இப்போ வாங்க முழு அதிரசத்தை போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அதிரசத்தை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கவரில் இருக்கும், அப்படியே திருப்பி பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா கரெக்டாக போய் எண்ணெயில் விழுந்துடும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த ஆயில் அப்படியே சுற்றி விடலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டோம்னா கடாயில் விட்டுருக்கிறது அப்படியே மேலே வந்துடும். இந்த மாதிரி பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. அந்த ஆயில் வந்து மிதமான சூடு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி கரெக்டாக வரும். ஆயில் அதிகமாக சூடு இருந்தால் ரோஸ்ட் ஆகிடும். கரெக்டான சூடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு அதிரசம் ரெடியாகி வரும். பாருங்கள், பூரி மாதிரி நல்லா உப்பி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெந்ததுன்னு அர்த்தம். ஆயில் கொதியும் அடங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதியும் அடங்கி வந்துச்சுனாவே போதும், பர்ஃபெக்டாக இது வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்து இன்னொரு ஜாரில் வச்சுட்டு அப்படியே லேசாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஏன்னா ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோ ஆயில் நம்ம அப்படியே போட்டோம்னா அது அப்படியே அந்த போடுற பாத்திரத்தில் நிறைய வெளியே தழும்பி வர்ற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் அதிரசமாக செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஒன்று இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம 2 அதிரசமாக வேக வைக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அது கடாயில் ஒட்டாமல் மேலே வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே அது கூடவே இன்னொரு அதிரசம் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அப்படியே இந்த அதிரசத்தை திருப்பி விட்டுடலாம். அப்போ 2ம் கரெக்டாக சூடு இருக்கும், ஒரே மாதிரி வெந்து வரும் நம்மளுக்கு. நம்ம முதல்ல போட்ட அதிரசம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் கொதி அடங்கி வந்துருச்சு இல்லையா? இந்த மாதிரி வந்தவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படியே எடுத்து பிடிச்சிட்டு லைட்டாக லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த ஆயிலெல்லாம் வெளியே வந்துடும். கொஞ்சோண்டு ஆயில் இருக்கட்டும், அப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு பர்ஃபெக்டான அதிரசம் செஞ்சு காமிச்சிருக்கோம். எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் வெறும் 2 மணி நேரம் ஊற வச்சவே போதும். பர்ஃபெக்டாக உங்களுக்கு அதிரசம் ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும்.
ஓகே மக்களே, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான தீபாவளி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அதிரசம் செஞ்சு காமிச்சிருக்கோம். அதுவும் ஒரே நாளில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த அதிரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணது லைக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.